கண்மணி தகவல்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்பாராத விதமாக பாகிஸ்தானியர்கள் நடத்திய பகல்காம் தாக்குதலில் காஷ்மீர் பகுதி மக்கள் மற்றும் வீடுகள், சுற்றுலா பயணிகள், தென்னிலவிற்காக சென்றவர்கள் என்று 26 பேரை சுட்டு கொன்றார்கள் பாகிஸ்தானியர்கள். 20க்கும் மேற்பட்டோர் படும் காயமடைந்தது. இது பெரும் துயரத்தையும் ஏற்படுத்திய நிலையில் இதற்கு பதில் தரும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பதில் தாக்குதலை நடத்தியது இந்தியா. இந்த தாக்குதலில் 2 இராணுவ பெண் அதிகாரிகள் மிக முக்கிய பங்களிப்பை செய்திருக்காங்க. 2 சிங்கப்பெண்களையும் நாம் மனதார கொண்டாடியும் பாராட்டியும் வருகிறோம். நாட்டை காப்பதில் இவர்களின் பங்களிப்பை பார்த்து உலக நாடுகள் இவர்களின் செயல்களையும் கண்டு வியந்தது. ஒருவர் சோஃபியா குரேஷி, மற்றொருவர் வியோமிகா சிங் அவர்கள். சோபியா குரேஷி இந்திய இராணுவத்தின் சிக்னல்கள் படைப்பிரிவு அதிகாரி. ஐநா அமைதி பணிக்கான இந்திய படைக்கு தலைமையேற்ற முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையும் பெற்றவர். 2016ஆம் ஆண்டு சர்வதேச இராணுவ பயிற்சியின் போது உலகம் முழுவதும் மொத்தம் 18 படைப்பிரிவுகள் பங்கேற்ற பொழுது அதில் இந்தியாவின் படைப்பிரிவை வழிநடத்திய ஒரே பெண் அதிகாரி என்ற பெருமையை பெற்றதுடன் இன்னும் பல பெருமைக்கு உரியவர் துணிந்து நாட்டை காத்த அதிகாரியான கர்னல் சோஃபியா குரேஷி. வேட்டை நடத்திய மற்றொரு பெண் அதிகாரி வியோமிகா சிங். பாகிஸ்தானின் எந்த ஒரு எதிர் தாக்குதலையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளது என்று கர்ஜித்தவர் IAF அதிகாரி வியோமிகா சிங் அவர்கள். இவர் மிக திறமையான ஹெலிகாப்டர் விமானி. மிகவும் உயரமான மற்றும் மிகவும் சவாலான பகுதிகளில் கூட விமானத்தை மிக துல்லியமாக இயக்கும் திறமையும் பெற்றவர் விங் கமாண்டர் வியோமிகா சிங் அவர்கள். வியோமிகா என்றால் வானில் பறப்பவர் என்பது பொருளாம். பெயருக்கு ஏற்றாற்போல் எதிரிகளின் கூடாரங்களை தட்டிவிட்டு வந்தவர் கமாண்டர் வியோமிகா அவர்கள். இவ்விரு அதிகாரிகளின் செயல்பாடுகள் கண்டு உலக நாடுகள் வியந்து பார்த்தது இந்தியாவை. எல்லையில் திண்டாட்டம், ஊருக்குள் கொண்டாட்டம் என்பது போல நாங்கள் நிம்மதி பெருமூச்சு விட நீங்களே காரணமாவீர்கள். நீங்கள் பூரண நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். ஜெய்ஹிந்த். தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.